எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, Tallyல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? அதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன பத்தி பார்க்க போறோங்க. அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கம்பெனிக்கு யூஸ் பண்றது, எப்படி வந்து யூசர் லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேல் என்ட்ரி பண்ணும்போது நம்ம யூசர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ எத பத்தி நம்ம பார்க்க போறோம், எத பத்தி நான் சொல்லப் போறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் வச்சுட்டுருக்கிறோம். யூசர்ஸ் ஒரு 10 யூசர் இருக்காங்க. சேல்ஸ் இன்வாய்ஸ் வச்சுட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாருமே என்ன பண்ண முடியும், இப்போ டிஃபால்ட் டேலில வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் இன்வாய்ஸ சேவ் பண்ணாம, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் இன்வாய்ஸ் ஃபுல்லா சேவ் பண்ணாம, என்ன என்ன பண்ண முடியும்னா, பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமருக்கு குடுக்க முடியுங்க. ஸோ அப்படி குடுக்கும்போது அந்த இன்வாய்ஸ் சேவ் ஆகாம, ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சேவ் பண்ணாம கூட விடலாம். சேவ் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா, அந்த இன்வாய்ஸ் உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா, உங்களுக்கு டேட்டால ஸ்டோர் ஆகாது. நம்மளுக்கு அந்த இன்வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்காதுங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சில அ கம்பெனில என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்ம யூசர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணக்கூடாது, சேவ் பண்ணாம ஒரு இன்வாய்ஸ சேவ் பண்ணாம, நம்மளுடைய பிரிண்ட் அவுட்டோ இல்ல வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியோ, பிடிஎஃப்ஓவோ எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி நம்ம நெனைப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம இப்ப பார்க்க போற ஆப்ஷன யூஸ் பண்ணி, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சேவ் பண்ணாம சேல்ஸ் இன்வாய்ஸ சேவ் பண்ணாம, அவங்கனால வந்து பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் அவுட்டே எடுக்க முடியாத மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாங்க. அத எப்படி கண்ட்ரோல் பண்றது? அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஃபிக் பண்றதுங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ கேட்வே ஆஃப் டேலில இருந்துட்டு ஒரு சேல்ஸ் வவுச்சர வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ வவுச்சர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போயிட்டேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சேல் வவுச்சர் இருக்குதுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க F8 குடுத்தோம் அப்படின்னா, சேல் வவுச்சர் ஓப்பன் ஆகும் இல்லைங்களா? இப்போ இந்த சேல் வவுச்சர் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த சேல் வவுச்சர சேவ் பண்ணாமயே நம்மனால இங்க பிரிண்ட் அவுட் குடுக்க முடியுங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க பிரிண்ட் குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகுது, பிரிண்ட் வருது. ஸோ இத நான் பிரிவ்யூ பார்க்க முடியும். 2வது என்ன பண்ண முடியும்னா, பிரிண்ட் குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இத சேவ் பண்ண முடியுங்க. சேவ் பண்ண முடியும். பிரிண்டர மாத்துனேன் அப்படின்னா, உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து குடுக்க முடியுங்க. இப்ப நான் இத சேவே பண்ணல. நான் இத என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து குடுத்து என்ன வேணா பண்ணலாங்க. நம்ம யூசர் லெவல்ல என்ன வேணா பண்ணலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் பண்ணாம கூட விடலாங்க. அவங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து குடுத்துருவாங்க. பட் உங்களுக்கு ஸ்டோர் பண்ண மறந்துருவாங்க. இல்ல ஏதாவது ஒரு விஷயத்தினால ஸ்டோர் ஆகாம போகலாம். அப்படி போம்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இந்த இன்வாய்ஸ் மிஸ் ஆகுங்க. நம்மளுக்கு ரெக்கார்ட்ல இருக்காது. ஸோ இப்போ இத என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம யூசர் லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நெனைச்சோம்னா, நம்ம டேலில இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆப்ஷன் இருக்குதுங்க. அத வந்து எனேபிள் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. என்ன அது அப்படின்னா, நம்மளுடைய அட்மின் பாஸ்வேர்ட்ல இருந்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க கம்பெனி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த கம்பெனி ஆப்ஷன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் ரோல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருங்க. அந்த யூசர் ரோல்ஸ்ல போயிட்டு நீங்க நெறைய யூசர் ரோல் வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஒரு யூசர் ரோல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ யூசர் அப்படின்னு ஒரு யூசர் இருக்குதுங்க. யூசர் ரோல் இருக்குது. இத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க செட் அண்ட் ஆல்டர் செட் அண்ட் ஆல்டர் ரூல்ஸ் ஃபார் பிரிண்ட் வவுச்சர் பிஃபோர் சேவிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இங்க பாத்தீங்க அப்படின்னா செட் அண்ட் ஆல்டர் ரூல்ஸ் ஃபார் பிரிண்ட் வவுச்சர் பிஃபோர் சேவிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குதுங்க. அந்த ஆப்ஷனை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இத எஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பிரிண்ட் வவுச்சர்ஸ் பிஃபோர் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குங்க. இந்த இடத்துல அலோவ் த ஃபாலோயிங் வவுச்சர் டைப்ஸ், டிஸ்அலோவ் த ஃபாலோயிங் வவுச்சர் டைப் ஆப்ஷன் இருக்குங்க. இப்போ இந்த வவுச்சர் டைப்ல என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க அலோவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் வவுச்சர் டைப்ஸ் கொடுத்துட்டு, டிஸ்அலோவ் த ஃபாலோயிங் வவுச்சர் டைப்ஸ் இருக்கு இல்லைங்களா? இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, எந்தெந்த வவுச்சர் டைப் உங்களுக்கு சேவ் பண்ணாமல் பிரிண்ட் அவுட் எடுக்கக்கூடாது, யூசர்ஸ் வந்து சேவ் பண்ணாமல் பிரிண்ட் அவுட் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, அந்த வவுச்சர் டைப்பை இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க. அது எந்த வவுச்சர் டைப்பாக கூட இருக்கலாங்க. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ண வவுச்சர் டைப்பாக கூட இருக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, சேல்ஸ் வவுச்சர் டைப் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கக்கூடாது. நம்மளுக்கு சேவ் ஆகாமல் நம்ம டேலியில் வந்து டேட்டாவில் சேவ் ஆகாமல் பிரிண்ட் அவுட் எடுக்கக்கூடாது, கஸ்டமருக்கு போகக்கூடாதுங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த டைப் ஆஃப் வவுச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சேவ் பண்றேன். இங்க யூசர் ரோல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி லெவல்ல யூசர் அப்படின்னு வச்சிருக்கிறோங்க. கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்றேன். இங்க கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்றேன். இப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கம்பெனி அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போறோம். யூசர்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இதுக்குள்ள போயிட்டு இங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருப்போம் ஒவ்வொரு யூசருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, அந்த யூசர் ரோல்ஸ் இருக்கு இல்லைங்களா? அவங்களுக்கு இந்த நம்ம கான்ஃபிக் பண்ண இந்த யூசர் ரோலை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்யூரிட்டி லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணணுங்க. ஆல்ரெடி நீங்க நிறைய செலக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, இந்த ரோல்ல மாத்திட்டீங்க ஆல்ரெடி இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இல்லைன்னா நீங்க எந்தெந்த கஸ்டமருக்கு வந்து எந்தெந்த யூசருக்கு வந்து நீங்க இந்த மாதிரி பிளாக் பண்ணணுமோ, அந்த யூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூசர் ரோலை சேஞ்ச் பண்ணணும். நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க கண்ட்ரோலை கொடுத்து சேவ் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, யூசரை சேஞ்ச் பண்றேங்க. இப்போ வந்து அட்மின்ல இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு உங்களுக்கு ப்ரிவ்யூ கொடுத்தா உங்களுக்கு உங்களுக்கு வருது. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரிவ்யூ வருது. உங்களுக்கு பிரிண்ட் வந்துடும். ஆல்ரெடி யூசருக்குள்ள போய் நீங்க பண்ணீங்கனாலும் இந்த ஆப்ஷன் கொடுக்காம பண்ணீங்கனாலும் வருங்க. உங்களுக்கு பிரிண்ட் ப்ரிவ்யூ எல்லாமே வரும். இப்போ நான் யூசரை சேஞ்ச் பண்றேன். கம்பெனிக்குள்ள இருந்துட்டு நான் என்ன பண்றேன், சேஞ்ச் யூசர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு
சேஞ்ச் யூசர் நேம் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு நான் ராஜ் அப்படிங்கிற யூசர் கொடுக்குறேன். அதுக்கு வந்து என்ன பண்ணிருக்கிறோம், இந்த யூசருக்கு வந்து செக்யூரிட்டி கண்ட்ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா யூசர் ரோல மாத்திருக்கிறோம். யூசர் அப்படிங்கிற யூசர் கொடுத்துட்டோம். நான் பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு யூசர் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் திருப்பி நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வவுச்சருக்குள்ள போறேன். ஸோ வவுச்சருக்குள்ள போயிட்டு ஒரு வவுச்சரை செலக்ட் பண்றேன். சரி, என்ட்ரி பண்றேங்க. என்ட்ரி பண்ணிட்டு நான் என்ன பண்ணல அப்படின்னா சேவ் பண்ணல. இதை எக்ஸாம்பிளுக்கு நான் இதை சேவ் பண்ணாம இப்படியே நான் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா பிரிண்ட் கொடுக்க முடியாதுங்க. இப்போ நான் பிரிண்ட் கொடுக்குறேன். இப்போ டேக்ஸ் அமௌண்ட் இல்லைங்கிறதுனால இந்த மாதிரி எரர் வருது. ஸோ உங்களுக்கு இப்போ பிரிண்ட் கொடுக்குறேன், திருப்பி நான் என்டர் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு இங்கே நோ ஆக்சஸ் அலௌடுன்னு சொல்லி ஆப்ஷன் வந்துருச்சு பாருங்க. இப்போ பிளாக் பண்ணிடுங்க. நம்ம என்ன பண்ணியாச்சு, செக்யூரிட்டி கண்ட்ரோலில் பிளாக் பண்ணிட்டோம். அதனால இவங்க சேவ் பண்ணாம, என்ட்ரியை சேவ் பண்ணாம வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் கொடுக்க முடியாதுங்க. இப்போ நான் சிஜிஎஸ்டி கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன், இங்கே சேவ் பண்ணலைங்க. சேவ் பண்ணாம திருப்பியும் நான் என்ன பண்றேன், பிரிண்ட் கொடுக்க ட்ரை பண்றேன். நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்ம யூசர்னால இங்க நம்மளோட அந்த பிளாக் பண்ண காரணத்தினால வந்து பிரிண்ட் கொடுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்வைஸை வெளியே கொடுக்க முடியாது. அதே மாதிரி அவங்களால என்ன பண்ண முடியாது, பிரிண்ட் அவுட் ஷேர் பண்ணவோ, உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணவோ, பிடிஎஃப் சேவ் பண்ணவோ எதுவுமே பண்ண முடியாதுங்க. எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் உங்களுக்கு அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியாதுங்க. அப்ப என்னாச்சு அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆகாம ஒரு இன்வைஸ் டேலில சேவ் ஆகாம வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாதுங்க. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய யூசர் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி நீங்க அந்த யூசர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டேலில வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வீடியோ கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனல்ல டேலி ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கிறோம். நீங்க எல்லா வீடியோவும் பாருங்க, டேலி இன்னும் ஆழமா கத்துக்கோங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. மறக்காம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.